சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 50க்கும் அதிகமான முறை செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி பிணை கேட்டு தொடர்ச்சியாக தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தன. இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வழக்கு விசாரணையின் போது 13 மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் விசாரணை எப்போது தொடங்கும் என்பது தெரியவில்லை என அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தரப்புக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையுடன் பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு விசாரணை நிறைவடைய நீண்ட காலமாகும். நீண்ட நாட்களாக ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என்ற காரணங்களுக்காக அவருக்கு பிணை வழங்கியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகுவதற்கு எந்த கட்டுப்பாடும் தடையும் இல்லை என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடவும் சாட்சிகளை கலைக்க எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்துள்ளது. விசாரணை கைதியாகவே இருப்பதால் அடிப்படை உரிமை கருதி நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய்க்கு இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும், வெளிநாடு செல்ல தடை உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. 471 நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளிவர வாய்ப்புள்ளதால் புழல் சிறைக்கு வெளியே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்ததால் கரூர் மாவட்ட திமுக தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கியதை கொண்டாடும் விதமாக குளித்தலை பேருந்து நிலையம், சுங்ககேட், பெரிய பாலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திமுகவினர் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதேபோல தோகைமலை திமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பேருந்து நிலைய பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 15 மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்றும் அரசியல் சதிச்செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக அமலாக்கத்துறை மாற்றப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த 15 மாதங்களாக பொறுமையுடன் சட்ட போராட்டம் நடத்தி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்திருப்பதாக கூறி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமலாக்கத்துறை குறித்தும் விமர்சித்தார். ஈடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க? கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க? அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. அரசியல்வாதிகள் மீது பாஜகவினர் போட்ட அனைத்து வழக்குகளிலும் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்துள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இனியாவது பாரதிய ஜனதா கட்சி திருந்த வேண்டும் என தெரிவித்தார். கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்திலாம் நடத்தி அவ்வளவு உள்ள வச்சதுனால ஏதாவது செய்தியெல்லாம் நடத்தாங்க. அவர் உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெற்றது.
செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ள நிலையில் தமிழக அரசின் முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. குற்றச்சாட்டு என்ன? ஆயிரக்கணக்கான நபர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர் முன்னாள் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அந்த வேலையை கொடுத்ததற்காக அந்த குற்றச்சாட்டு அவர் மீது. இதில் நிறைய நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் சாட்சிகளை கலைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தது. இப்போது இருந்துட்டு தான் இருக்கு. ஏனென்றால் தமிழக அரசினுடைய முழு ஆதரவோடு சாட்சிகளை மிரட்டுவதற்கோ அல்லது அவர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நிபந்தனை ஜாமீனில் இது இருந்தாலும் கூட தீவிரமாக அதை கண்காணிக்க வேண்டும் என்பதும், மேலும் தமிழக அரசு ஊழலுக்கு எதிராக அல்லது லஞ்ச புகாருக்கு எதிராக எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைவாக முடிப்பதற்கு குற்றவாளியினுடைய தரப்பிலிருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக மக்கள் இந்த அரசு ஒரு நேர்மையான அரசாக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் வாக்களிச்சாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய அமைச்சரவையிலே பல்வேறு நபர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதை மனதில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு ஊழலுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் அவர் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.